அனைத்து மத கடவுள்களும் சரியாக உள்ள நிலையில் மனுதாரர்கள் தான் பிரச்சனை கிளப்புவதாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து இஸ்லாம் அமைப்புகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க கோரி இந்து மக்கள் கட்சி சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் வரலாற்று ஆதாரங்கள் அடிப்படையில் சமணர் வாழ்ந்த மலை என அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. அதே நேரம் சிக்கந்தர் மலையில் வழக்கப்படி நடைபெறும் வழிபாட்டு உரிமைகளை தடுக்கக்கூடாது என்று தர்கா நிர்வாகம், எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் தரப்பில் மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய தொல்லியல் துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கடவுள்கள் அனைவரும் சரியாகத்தான் உள்ளதாக கருத்து தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் பகுதியில் வசிக்கும் மக்கள் அமைதியாக உள்ளதாகவும், ஆனால் வழக்கு தொடர்ந்துள்ள மனுதாரர்கள் தான் பிரச்சனையை கிளப்பி வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். தொடர்ந்து மத்திய தொல்லியல் துறை பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் இந்த வழக்கில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறி விசாரணையை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய மனுவை உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்தது. திருப்பரங்குன்றம் மலையை காக்கும் வகையில் சென்னையில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருந்து கந்தகோட்டம் முருகன் கோவில் வரை வேல் யாத்திரை மேற்கொள்ள அனுமதி கோரி பாரத் இந்து முன்னணி அமைப்பு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், மீண்டும் இது குறித்து பிரச்சனை எழுப்புவது தேவையில்லாதது என்றும் வாதிட்டார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட நீதிமன்ற நிபந்தனையை மீறி மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசியதாகவும், அனுமதி வழங்கக்கூடாது எனவும் முறையிட்டார். அரசு தரப்பு வாதத்தை ஏற்ற உயர்நீதிமன்றம் பொது அமைதி, மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த போராட்டத்துக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என கூறி சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து பாரத் இந்து முன்னணி அமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி திரிவேதி தலைமையிலான அமர்வு இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரியானது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி இருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, இது தொடர்பான அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகளை கேட்டு பெறுவது உட்பட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் ஆலோசனை கூட்டம் தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சி தலைவர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டுல தேர்தல் தொடர்பான பிரச்சனைகள், இந்த 18 வயது நிரம்பிய வாக்காளர்களை பட்டியலில் சேர்ப்பது, அது மட்டும் இல்லாம என்னென்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கு எலெக்ஷன் டைம்ல, அதுவும் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எப்படி சரி செய்யறது அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான நோக்கம். அந்த விஷயத்துலதான் இப்போ அர்ச்சனா பட்நாயக் தலைமை தேர்தல் அதிகாரி, தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில இந்த ஆலோசனை கூட்டமானது தலைமைச் செயலகத்துல நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ ஒரு 12 கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்ல இருந்து பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க. அர்ச்சனா பட்நாயக் தலைமையில அதே போல துணை ஆணையர்களும் கூட இருந்து இந்த மீட்டிங்கை ஹோல்ட் பண்றாங்க. அண்மையில நம்ம இந்த தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பிரதிநிதியும் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்கன்றத நம்ம பாக்குறோம். அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் இன்பதுரை ஆகியோர் கலந்துக்கிறாங்க. ஆளும் திமுக சார்ந்த RS பாரதியும்
அதே போல தியாகம் கவி அவர்களும் இரண்டு பேரும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதே போல ஒவ்வொரு கட்சியை சார்பாக பிரதிநிதிகள் கலந்து இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன, ஆலோசனைகள் என்ன, கட்சி சார்பாக அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன, அவங்களுடைய குறைகள் என்ன, அதை சரி செய்யக்கூடிய வழிவகை என்ன என்பதெல்லாம் தான் இந்த கூட்டத்துல இம்பார்ட்டன்டா டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஒட்டுமொத்தமா 12 கட்சியினுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். ஈரமான கையால் செல்போனுக்கு சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்கி சென்னையில் சிறுமி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மின்சாதனங்களை பாதுகாப்பாக பயன்படுத்தும் முறை குறித்து செய்தியாளர் குருசாமிக்கு மின் பணியாளர் விவேக் அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். செல்போனை ஈரக்கைகளால் சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள்லாம் தேவை இந்த மாதிரியான விஷயங்கள்ல? கண்டிப்பா என்ன ஒண்ணுனா, ஈரக்கையோட தொடுறது மட்டும் இல்ல, அதுல வந்து எர்த் இண்டக்ஷன் வருது. ஏன்னா சார்ஜர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எர்த் கன்வெர்ட் பண்ணாது, வெறும் ஃபேஸ் நியூட்ரல், அதுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி பொறுத்து தான் அந்த மொபைல் வந்து ரன் பண்ணுவாங்க. ஆனா சில நேரத்தில் சார்ஜர் ஏதாவது ஹீட்டா இருக்குது, இல்ல ஏதாவது ஸ்பார்க் வருது அப்படின்னாலும் கூட அந்த மாதிரி விபத்துகள் வந்து நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. என்னன்னா அந்த ஒரு 10 வருஷம் தான் ஒரு ஒயரிங் தாங்கினா, அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒயரிங்கை மாத்திரணும், ப்ராப்பரா எர்த்து செக் பண்ணிக்கணும். குழந்தைகள்கிட்ட வந்து முதல்ல சார்ஜர் கொடுக்கறது, இந்த மிக்ஸி ஆன் பண்ண சொல்றது, கிரைண்டர், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ற சொல்றது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பெரியவங்களா இருந்தாலும் செப்பல்ஸ் போட்டுக்கணும். சார்ஜ் போட்டுட்டு கேம் விளையாடுறது, இல்லாட்டி சார்ஜ் போட்டுட்டே பேசிக்கிட்டு இருக்கிறது, இது போன்ற சமயங்களில் செல்போன்கள் வெடிக்கக்கூடிய சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு வந்து என்ன காரணம்? மின் கசிவு காரணமா, இல்ல செல்போன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து காரணமா? அது மோஸ்ட் மொபைல் வந்து ஹீட் ஆகிறதுனால தான். ஏன்னா ஒரு அடாப்டர், ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரன்னிங்ல இருக்கும்போது அது ஒரு ஓவர் ஹீட் கொடுக்கும், ஒரு ஓவர்லோடு தாங்காம அந்த பேட்டரி வெடிக்கிறதுனால தான் அந்த போன் வெடிக்கக்கூடிய அந்த காரணங்கள் வந்து நடக்குது. அது வந்து மின்கசிவு அப்படிங்கிறது மட்டும் இல்ல. ஆனா மின்கசிவு ஏற்படுதுன்னா, இப்ப நம்ம ஒரு பிளக் பாயிண்ட்ல வந்து இப்ப நம்ம ஒரு வாஷிங் மிஷின் போடுறோம், அதே பிளக் பாயிண்ட்ல கொண்டு போய் நம்ம அந்த சார்ஜர் போடும்போது அந்த பின்னோட அந்த மோட்டிங் வந்து கொஞ்சம் பெருசாகும், லூஸ் ஆகுறது, அப்புறம் போகும்போது ஸ்பார்க் வருது. இந்த மாதிரியான காரணங்களால விபத்து நடக்கிறது அதிகமாக நடந்துட்டு தான் இருக்குது. மின்கசிவு அப்படின்றது வந்துச்சுன்னா டக்குனு உடனே ட்ரிப் ஆகிற மாதிரியான நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வீடுகளில் பயன்படுத்தும் போது அது யூஸ் ஆகுமா? அது எப்படி? அது யூஸ் ஆகும். ஏன்னா அது அந்த ஃபீஸ் கேரியல்னா சிலது வந்து ஓவர்லோடு தாங்காம, ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கம்பியினுடைய தன்மை பத்தலைன்னா ஒன்றும் டேரக்டா போகும். ஆனா இந்த எம்சிபி, இஎல்சிபி, ஆர்சிபி இதெல்லாம் வந்து அந்தந்த நேரமே ஒரு எர்த்து கன்வெர்ட் ஆகலனாலும் டக்குன்னு அப்பவே ஷடன் ஆகி வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த பவர் கட் ஆஃப் ஆயிரும். ஏன்னா பெஸ்ட் அதுதான் எம்சிபி, இல்லைன்னா இஎல்சிபி, ஆர்சிபி இது போட்டுக்கிறது தான் ப்ராப்பர் எலக்ட்ரிக்கலுக்கான சூட்ஸ். அதுதான் இப்போ மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரியான விஷயங்களை பெண்கள் தினசரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க இது போன்ற விஷயங்கள்ல எந்த அளவுக்கு எச்சரிக்கையோட இருக்கும்? பழைய கிரைண்டர், மிக்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அது மெட்டல் பாடி, அதனால வந்து கண்டிப்பா அதுல இண்டக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது, அது கரண்ட் பாஸ் பண்ணுது. ஆனா இப்ப இருக்கிறது எல்லாமே வந்து ஃபைபர் மெட்டல் தான். ஆனா என்னன்னா இப்ப இருக்கிற இந்த ஃபைபர் மெட்டல் வந்து உள்ள கேன்சல் ஆயிருச்சு, அந்த எர்த் இண்டக்ஷன் வருதுன்னா வெளியே தெரியாது, ஆனா உள்ள வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, ஃபயர் ஆகுது, அந்த மாதிரியான காரணங்கள் ஜாஸ்தி நடக்கும். தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் குழு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாடு முன்னெடுத்துச் செல்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இதற்கு துணை நின்ற எதிர்க்கட்சியான அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தினை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உள்ளதாகவும் கூறினார். நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை பெற்றிட தமிழ்நாடு எம்பிக்கள் குழு பிரதமர் மோடியை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு முன்னெடுத்துச் செல்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்காக இந்த முன்னெடுப்பிற்கு துணை நின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும், கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாடு மக்களின் சார்பில் இப்பேரவையின் வாயிலாக என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.